ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு டவுட் சரியா. நான் தமிழ் நல்லா தானே பேசுகிறேன். நான் பேசிக்லி ஹிந்தி சரியா, ஆனால் தமிழ் நல்லா தான் பேசுவேன். சரி, நான் வேலை செஞ்ச கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, தெரியாமல் ஃப்ராட் கம்பெனியில் போய் சேர்ந்துட்டேன் சரியா. இப்போலாம் அதுக்கப்புறம் சரி ஓகே வேலை தேடிக்கலாம் பார்த்தா கரண்ட்லி ஏதோ ரெனுவல்ஸ் ரோல் கிடைக்கல. நல்லா ஹெல்த் இன்சூரன்ஸில் ரெனுவல் பண்ணேன், அது கிடைக்கல. சரி சேல்ஸ்லேயே போயிடலாம் சொல்லிட்டு போனேன் ஓகேவா. அங்கே போய் பார்த்தா இன்டர்வியூவர் வந்து இங்கிலீஷில் பேசுகிறார். இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு லிமிட்டடாக தெரியும் ஓகேவா. எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த ஹார்ட்டில் என்ன இருக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவங்கக்கிட்டலாம் சரியா. ஆனால் அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லையா, ஆப்போசிட்காரங்க வந்து தமிழ், நான் வந்து ஹிந்தி. ஆனால் நான் சரி தமிழ் தெரிய சொல்லி தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ண போனால் தமிழ் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. பண்ணுவேக்கு பண்ணவும் வருது, பார்த்து பேக்கு வந்து பார்த்து பேன் வருது, பார்த்து பேன் எங்கேயாச்சும் வருமா சொல்லுங்கள். இன்றைக்கே தமிழ் மாதிரி நில்லுடா என்னடா தமிழ் பேசுகிற. அவங்களும் சொல்கிறாங்க யூ கேன் எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் விட்டு. நான் எப்படி சொல்கிறது, ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். எக்ஸ்பிளைன், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மை ஹார்ட்லி. ஸோ யூ ஹையர் மீ. அப்போ தான் நீங்கள் என்னை ஹையரே பண்ணுவீங்க, நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து தமிழில் ஆனால் தமிழில் பேசுனா உங்களுக்கு தமிழ் தெரில, பட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு இங்கிலீஷில் பேசுங்க. ஆனால் இங்கிலீஷில் இருக்க டிஃபிகல்ட்டி இருக்குது, ஹிந்தியில் வந்து பேச முடியாது, உங்களுக்கு வந்து தெரியாது மேம் சரியா. நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரில. ஆனால் இன்டர்வியூ நல்லா தான் போச்சு, அவங்களும் ஓகே லாஸ்ட்டாக ஓகே ஆஃபர் லெட்டர் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா அங்கே மட்டும் ஏன் தமிழ் வர மாட்டுது.